ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் chapter 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் சரித்திரத்தில் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவள் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பின்பற்றி அந்த நகோமியுடைய தெய்வத்தை பின்பற்றுவதனாலே அவள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறாள். கர்த்தரிடத்தில் அவள் அடைக்கலமாக வருகிறாள். அதனாலே அவள் ஒரு சாதாரண கதிர்களை பொறுக்குகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளை அந்த நிலத்திற்கு சொந்தக்காரியாக மாற்றி விடுகிறார். அதுதான் நிறைவான பலன். Dear child of God, in the history of Ruth, we all know that she was a Moabite, but she embraced Yahweh God as her God. That is why the Lord not only repaid her efforts, but He blessed her with a full reward. That is very important. Everyone is being repaid for their work. But if you have come under the shadow of the Almighty God and take refuge on Him, He will not repay you, but He will give you a full reward. That is very important. Everyone in this world will be repaid for their work. But if you are a child of God, because you have taken refuge under the Almighty God, He is going to give you the full reward for your work. You don't need to be upset. You don't need to be unsatisfied about whatever they repaid you. But you need to believe that our Lord God is going to bless you with a full reward for what you have done. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் நம்முடைய தேவனை தன்னுடைய தெய்வமாக கொண்டு அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய வீட்டையும் நாட்டையும் விட்டு கர்த்தரை பின்பற்றினான். கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். In the life of Abraham, because he left everything behind and followed God, He blessed him more abundantly so that he was a blessing to many people. The same way, if you follow our Lord God, He will bless you and reward you fully. Whatever may be your efforts, you will receive the full reward. நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். செய்கைக்கு தக்க பலன் மாத்திரமல்ல, முழுமையான பலன், திருப்தியான பலன், மற்றவர்களை பார்க்கிலும் உங்களுக்கு உயர்ந்த பலனை தேர்த்து தருவார். The Lord will bless you with a greater reward, with a full reward in front of all the people, those who are working with you. Believe on Him. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்கைக்கு தக்க பலன் அல்ல ஆண்டவரே, நிறைவான பலனை கொடும். வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல, சபையில உடைய பிள்ளைகள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் செய்கிற ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதித்தருளும். உடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாக இருக்கட்டும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.